வணக்கம். திரையரங்கம் த நேக்கட் கன். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அகிவா ஸ்கேஃபர். நேக்கட் கன் பிரான்ச்சைஸ் வரிசையில் வந்திருக்கக்கூடிய 4வது திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் பேராமவுண்ட் பிக்சர்ஸ் விநியோகம் செய்திருக்கிறது. ஒரு கார் விபத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. பல வருடங்களுக்கு முன்னால் காரில் பயணம் செய்த ஒரு மனிதர் மரணத்தை தழுவி விடுகிறார். அந்த மரணத்தை பொதுவாக தற்கொலை என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல் துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரியான பிராங்க் டிரபின் தன்னுடைய கடுமையான முயற்சிகளை வைத்து அது தற்கொலை அல்ல, கொலை என்பதை கண்டுபிடிக்கிறார். அந்த கொலையை செய்தது யார், எதற்காக அந்த கொலை செய்யப்பட்டது, கொலையை செய்துவிட்டு தற்கொலை என்ற எண்ணம் மற்றவர்களிடம் உண்டாகக்கூடிய அளவிற்கு அந்த சூழல் எப்படி உண்டானது என்பதை வெளி உலகத்திற்கு அறிவிக்கிறார். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த உயர் அதிகாரி. 1.5 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை சில கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து விறுவிறுப்பாக படமாக்கி இருக்கிறார்கள். படத்தில் வரக்கூடிய காட்சிகளில் மிகவும் இயல்பாக நகைச்சுவை அம்சங்கள் தூவப்பட்டிருக்கின்றன. அதனால் படத்தை பார்க்கும்போது சுவாரஸ்யமான ஒரு திரைப்படத்தை நாம் பார்க்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஒரு வங்கியில் மிகப்பெரிய கொள்ளையடிக்கும் சம்பவம் நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு பலரும் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் சாலையில் குழுமி இருக்க, அனைவரையும் தாண்டி ஒரு சிறுமி குதித்து கொண்டே அந்த வங்கிக்குள் நுழைந்து செல்கிறாள். அவளுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய மனிதர்களால் மிகப்பெரிய பாதிப்பு எங்கே உண்டாகிவிடப் போகிறதோ என்று பதைபதைத்து அனைவரும் சாலையில் நின்று கொண்டிருக்க, உள்ளே சென்ற சிறுமி தன்னுடைய முகக்கவசத்தை நீக்குகிறாள். முகக்கவசத்தை நீக்கிய பிறகுதான் நமக்கே தெரிகிறது அது சிறுமி அல்ல. அந்த கவசத்தை மாட்டிக்கொண்டு ஒய்யாரமாக ஓடி வந்தவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல் துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரியான பிராங்க் டிரபின். இப்படிப்பட்ட சாகசங்களை செய்யக்கூடிய அவர் ஒரு கொலை சம்பவத்தை முழுமையாக கண்டுபிடித்து அது தற்கொலை அல்ல, கொலைதான் என்பதை நமக்கு கூறுகிறார் என்பதை நினைக்கும்போது அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. லியாம் நீசன் இவர்தான் பிராங்க் டிரபின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது. படம் முழுக்க தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் புகழ் சேர்க்கிறார் என்றே கூறலாம். காரில் பயணம் செய்யும்போது மரணத்தை தழுவிய சைமன் டேவன்போர்ட்டின் சகோதரி பெத் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருபவர் பமீலா ஆண்டர்சன் தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இவர் நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். இவர் பிராங்க் டிரபின் கதாபாத்திரத்திற்கு படம் முழுக்க உரு துணையாக இருக்கிறார். அந்த கொலை ஏன் நடந்தது, யார் அந்த கொலையை செய்தது என்பதை இவரும் சேர்ந்துதான் கண்டுபிடிக்கிறார். ரிச்சர்ட் கேன் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பவர் டேனி ஹஸ்டன். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் இந்த கதாபாத்திரத்திற்கு என்ன நேர்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு உண்டாகிறது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பிராண்டன் ட்ரஸ்ட். இரவு நேர காட்சிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய தனித்துவ லைட்டிங் திறமையால் நம்முடைய பாராட்டுக்களை இந்த சினிமாட்டோகிராஃபர் பெறுகிறார். ஒரு கொலை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை காமெடி காட்சிகளுடன்
சுவாரஸ்யமாக எடுக்கலாம் என்பதை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான அகிவா ஸ்கேஃபர் தன்னுடைய செயல்களின் மூலம் காட்டியிருக்கிறார். அதற்காகவே இவரை நாம் பாராட்டலாம்.